ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டு மெலிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். காஞ்சனாவுக்கு சுயநலவு வந்துடுச்சு. இப்போது அவங்கள பார்த்து என்ன விஷயம்னு கருணாவும் வெற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இங்கே கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் வந்தாலும் பேச வார்த்தையே வரமாட்டேங்குது. ரொம்பவே வந்து தடுக்குது. நம்ம அபிகிட்ட சவால் விட்டுட்டு எதுக்காக கோயிலுக்கு போனோம் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு சொல்ல மறந்து போச்சு. எல்லாத்தையும் யோசிச்சு மெல்ல மெல்ல சொல்ல வராங்க. ஆனால் ரொம்பவே டயர்ட் ஆகிடுறாங்க. திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாகுது. கருணாவும் என்ன விஷயம், அபியை ஜெயிலில் யாராச்சும் பார்க்க வந்தாங்களா, சொல்லு சொல்லு அப்படின்னு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக ஆமாம், அபியை பார்க்க ஜெயிலில் ஒருத்தர் வந்தார் அப்படின்ற விஷயத்த மட்டும் காஞ்சனா சொல்கிறாங்க. அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அபியை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்கிறவும், யாராக இருக்கும் வெற்றி, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, அபியை பார்க்க யார் ஜெயிலுக்கு போயிருப்போம் அப்படின்னு சொல்லவும், தெரியல கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வெற்றி சொல்கிறாரு. ஆனால் ஒரு வேளை அவன் அண்ணனாக்குமா, ஆனால் என்கிட்ட அபி இது வரைக்கும் நான் ஜெயிலில் போய் பார்க்கவே இல்லைன்னு என்கிட்ட சொன்னானே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் யோசிக்கிறாரு. கர்ணாவும் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் சரி மேலே சொல்லு, அன்றைக்கு கோயிலில் என்ன பார்த்து என்ன சொல்ல வந்த, இதை பற்றி தான் சொல்ல வந்தியா இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லு, அபியை பற்றி வேறு ஏதாச்சும் உனக்கு விஷயம் தெரியுமா, அவன் யாருன்னு தெரியுமா, அவன் எதுக்காக அபியை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னலாம் வந்து கேட்குறாங்க. ஆனால் அவன் எதுக்காக வந்தான் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம காஞ்சனாவுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் அபியை ஜெயிலில் பார்க்க வந்தது கூட ஒரு பரிதவிப்பு இல்லை, கருணாவுடைய ஆதாரம் அவங்கக்கிட்ட இருக்குன்ற நம்பிக்கையில் தான் அபியை பார்த்து நீ எந்த தப்பும் பண்ணலை, எனக்கு தெரியும், கவலைப்படாத, நீ வெளியே வந்துருவா அப்படின்னு மட்டும்தான் அவர் சொன்னாரே தவிர என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லவே கிடையாது. அதனால் அபிக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா கூட வெற்றியும் கருணாவும் அடிக்கடிக்கு அவங்கள போய் பார்த்து மிரட்டுறப்போ, கருணாவை நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிற, என்ன தவிர நீ வேறு யார்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன, உன்னையும் என்னையும் தவிர அப்படின்னு கருணா வெற்றி இவங்க எல்லாரும் கேட்கும்போது கூட அபி விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவர்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு. அதனால தான் சொல்லலை. ஏதோ ஒரு நல்ல மனுஷன் நம்மளை மனிதாபிமானத்தில் பார்க்க வந்தார், அவர் மேலே தேவையில்லாமல் பழியை போட்டு என்னை அவர் தான் பார்க்க வந்தார் அப்படின்னு சொல்லி அவரை பலிகாடாக்க விரும்பல அபி. அதனால தான் அவரை பற்றின விஷயத்த சொல்லலை. ஆனால் இங்கே காஞ்சனாவை கருணா கேட்கும்போது அவருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அபிக்கு சப்போர்ட்டாக தான் அந்த ஆள் வந்தான் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. பாத்தியா வெற்றி, அவளை பார்க்க ஜெயிலுக்கு ஆள் போயிட்டே தான் இருந்திருக்கு. அவளுக்கு சப்போர்ட் பண்ண யாரோ இருக்காங்க, முக்கியமான ஆள். ஆனால் அது யாருன்னா தெரியலை. பார்த்தியா காஞ்சனா அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்காங்க. ஆனால் அந்த அபி நம்மக்கிட்ட அப்படியெல்லாம் யாரும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த இங்கே கருணா வந்து வெற்றிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கண்டிப்பாக அது அவரோட அண்ணனாக தான் இருக்குமா, அவன் தான் அவளை வெளியில் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கானா, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானா, நம்மக்கிட்ட நடிக்கிறாங்க. ஒரு வேளை அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து நல்லாவே நடிக்கிறாங்களோ, குடும்பமாக சேர்ந்து தான் பிளான் போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வெற்றிக்கு தோண ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா வெற்றியுமே அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது கர்ணா அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு மேலே எந்த ஆதாரமும் இவளுக்கு தெரிகிற மாதிரி தெரியலையே, சொல்லு வேறு ஏதாச்சும் சொல்ல வந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு காஞ்சனா சொல்லிடுறாங்க. சுடரை பற்றின விஷயம் அவங்களுக்கு அவங்க சொல்ல வந்தது ஞாபகம் இல்லை, ஒரு பொண்ணு இருக்கான்ற விஷயமும் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ முதல்ல அதுக்கப்புறம் திரும்பவும் எவ்வளோ தூரம் கன்வின்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காரு கர்ணா வந்து, வேறு எதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொம்மையை உதச்சது, சுடர் இங்கே வந்தது, அந்த வீடியோ எடுத்தது, இதெல்லாம் அவங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இல்லை அவங்களுடைய ஃபோனில். ஆனால் அவங்க வீடியோ எடுத்தது இருக்குது, அதுவும் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்படி அந்த வீடியோவை கர்ணா கிட்ட காட்டிருந்தா கூட கண்டிப்பாக சுடர் தான், இந்த பொண்ணு நம்ம பார்த்துருக்கோமே, இவ அபியோட பொண்ணா அப்படின்னு கர்ணாக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. ஸோ அதாவது காஞ்சனாவுக்கு ஞாபகம் இல்லை, அப்படி அவங்க காட்டவும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு, அப்போது அபியை பார்க்க யாரோ ஜெயிலுக்கு வராங்க, அவள் தான் என்னை டார்கெட் பண்ணுறா, அவள் தான் யாரோ ஆளை வச்சு மிரட்டுறா அப்படின்றத மட்டும் கர்ணா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வெற்றிக்கிட்டே இதை முழுசாக சொல்கிறது கிடையாது. ஏன்னா அபிக்கு பார்வதியை நாம தான் கொன்னோன்ன விஷயம் தெரியும். அதனால் வந்து வெற்றிக்கு நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் ஸோ அவருக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சிடுறாங்க. ஆனால் வேறு விதமாக அபி என்னை அட்டாக் பண்ண பார்க்குறா அப்படின்னு இங்கே கர்ணாவை நம்ப வச்சுட்டாரு. உன்னை என்னை பிரிக்கணுன்றதுக்காக அவன் என்னை ஏதோ பண்ண பிளான் போட்டுட்டா, பெரிய கேங் கோட அப்படின்னு மட்டும் கர்ணா வெற்றியோட மனசில் பதிச்சிடுறாரு. அதை அவரும் நம்பிடுறாரு. இப்போது அடுத்த கட்டமாக அவளை பார்த்து பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வெற்றி மனசில் நினச்சிடுறாரு. கர்ணாவும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கிளம்பி 2 பேரும் பார்த்துட்டு, அடுத்து வந்து இவங்க கான்ஷியஸ்க்கு வந்தால் இன்னும் நல்லா குணமானா ஃபோன் பண்ணுங்க, அப்போ வந்து திரும்பவும் எங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.
ஆனால் வெற்றி போயிட்டுருக்கும்போது வழியில், அதான் கர்ணா இவங்களுக்கு இதுக்கு மேலே எதுவுமே ஞாபகம் இல்லையா, அப்புறம் நம்ம கேட்டு என்ன ஆக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி சொல்லவும், தெரியலையே பார்க்கலாம் வெற்றி, அவங்க ரொம்ப பேச முடியாமல் தடுமாறுறாங்க, இப்போதைக்கு அவங்களால அது மட்டும் தான் சொல்ல முடிஞ்சிச்சு, வேறு ஏதாச்சும் கூட அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம்ல, அடிப்பட்டத்தில் ஏதாச்சும் மறந்துருக்கலாம்ல, பார்க்கலாம் அவங்க கிட்ட திரும்பவும் பேசினா அபி யாரை வச்சு டார்கெட் பண்ணுறான்னு விஷயம் கூட நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, பாத்தியா கர்ணா ஜெயிலில் அபியை பார்க்க போயிருக்காங்க, ஆனால் அங்கே இருக்கிற யாரும் நமக்கு தகவல் சொல்லவே இல்லை, காஞ்சனா மட்டும்தான் நம்மக்கிட்ட தகவல் சொல்ல வந்திருக்காங்க, அவ்வளோ திமிராயிடுச்சு அந்த ஜெயிலில் எல்லாருக்கும் உன்னை மீறி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்டுட்ருக்கவும், என்ன பண்ணுறது வெற்றி, எல்லாரையும் வளைச்சி போட்டுட்டா போல இருக்கு, அங்கே இருக்கிறவ இவ்வளோ பெரிய கேங் போட்டு என்னையே ஏதாச்சும் பண்ண பிளான் போட்டுட்டு இருக்கிறவ அந்த ஜெயிலில் இருக்கிறவங்கள அவ பக்கம் இழுக்க முடியாதா அவளால் அப்படின்னு. ஆனால் வெற்றி, நீ கர்ணா நீ சொல்கிற மாதிரி இருந்தா அவள் இந்நேரம் அவளுக்கு இருக்கிற இப்படியெல்லாம் பண்ணுறதை நினச்சா அவள் உள்ளேருந்தே வெளியே வந்துட்டுருக்கலாமே, எப்போவோ ஏன் வெளியில் வராமையே உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ, ஒருவேளை நாம் அவளை வெளியே வரவிடாமல் பண்ணிகிட்ருக்கிற பவர்னாலையா, அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இதுக்கு பின்னாடி, அதாவது இவள் பண்ணுற வேலைக்கு பின்னாடி அவள் ஜெயிலை விட்டு வெளியில் வர்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாங்க. ஆஹா, இவனுக்கு சந்தேகம் வருது, டைவர்ட் பண்ணி விடணும், அவளை வெளியே வரவிடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது நாம் தான், முக்கியமாக பார்வதி கொலை பண்ணதுக்காக அவள் வந்து ஏதோ ஆதாரத்தோட கேங்கோட என்னை மடக்க பார்க்குறா, இவனுக்கு டவுட் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே வெற்றி, பார்க்கலாம் அவள் நோக்கம் ஒரு வேளை இப்படி உள்ளே இருந்தால் தான் அவன் மேலே நம்ம சந்தேகப்படாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக கூட அவள் உள்ளே இருந்துக்கிட்டு வெளியே இருந்த ஆளுகளை நகர்த்தலாம்ல அப்படின்ற மாதிரி கர்ணா வந்து வெற்றியோட மனசில் அப்படி சொன்ன உடனே அவருமே ஓ அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியாயிடுறாரு. இன்னொரு பக்கம் நைட்டு இங்கே பசங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. சுடருக்கு அப்போ வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க சண்முகம், தியா, தருண் இவங்க எல்லாரும் கூட சாப்பிட்டுட்டு டக்குன்னு எழுந்துடுறாங்க. சுடர் படிச்சுட்டே இருந்தாங்களா, அதனால நேரம் ஆகிடுது, சாப்பிடாம கிளம்புற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சண்முகம் சாப்பாடை ஊட்டி விட்டுட்ருக்காரு. அப்படி சாப்பாடை ஊட்டிகிட்டு இருக்கும்போது, மாமா நீங்கள் எப்போ வக்கீலை பார்க்க போகிறீங்க, அம்மா எப்போ வெளியில் வருவா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா திடீர்னு அம்மு எப்போ வருவான்னு கேட்டுக்கிட்டே இருக்க, கவலைப்படாதரா அபி வெளியில் வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா நீங்களும் அத்தையும் அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்க மாட்டீங்கல்ல, அபி வெளியில் வந்துட்டா அபி என்னை பார்த்துப்பாங்க, அம்முக்கிட்ட நான் போயிடுவேன், அப்புறம் நீங்கள் சண்டை போட மாட்டீங்கல்ல, அத்தையும் என் மேலே கோவப்பட மாட்டாங்கல்ல, அதனால தான் மாமா கேட்டேன் அப்படின்னு உடனே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. சரளா பண்ணுற விஷயம் குழந்தைக்கு எந்த அளவுக்கு அவங்களோட மனசை பாதிக்க வச்சிருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படி கோவப்பட்டு பேசுறதுனால அபியோட ஞாபகம் சுடருக்கு இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது, நம்ம என்னதான் பார்த்துக்கிட்டாலும் அபியோட ஞாபகம் அவளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது சண்முகம் இன்னொரு பக்கம் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபி வெளியில் வந்ததுக்கப்புறமா சுடரும் நம்ம விட்டுட்டு அபி கூடவே அவங்க எங்கேயாச்சும் தனியாக போயிடுவாங்களா, நம்ம கூடவே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற எண்ணமும் நம்ம சண்முகத்துக்கு தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கவலைப்படாதா, எப்படியாச்சும் அபி வெளியில் கொண்டு வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் அத்தை அபி மேலே கோவமாக இருக்கா, அதனால தான் உன் மேலேயும் கோவத்தை காட்டுறா, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு, சரி நீ ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிக்கணும் சரியா, கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே அடுத்த நிமிஷம் வீட்டில் கர்ணாவை விட்டுட்டு நேராக வெற்றி வந்து ஒரு வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அபியை ஜெயிலில் பார்க்க போகிறாரு. திரும்பவும் அபியை பார்க்க ஆள் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே குமுதா இருந்துக்கிட்டு, யாராக இருக்கும், இப்போ தானே அண்ணனும் சுடரும் வந்து பார்த்துட்டு போனாங்க, அதுக்குள்ளே யாராக இருக்கும், அதுக்கு முன்னாடி தானே வெற்றியும் கர்ணாவை கூட வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையே, நான் போய் பார்த்துட்டு வரேன் குமுதா அப்படின்னு வராங்க. ஒருவேளை அன்னைக்கு ஒரு ஆள் நம்மளை பார்க்க வந்தாரே அவராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம அபி வந்து கரெக்டாக அவர் தான் வந்திருக்காரு. கர்ணாவும் அந்த சமயத்தில் தான் அவங்கள பார்க்க போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி அந்த ஆள் தான் பார்க்க போயிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட இந்த எவிடன்ஸை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இப்போது அபியை பார்த்து பேசினா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு அவங்கக்கிட்ட போயிருக்காங்க. ஏன் திரும்பவும் கூட அது அவர் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த அவங்கக்கிட்டே சொல்லணும்ல, ஏன்னா கர்ணா இந்த அளவுக்கு மோசமானவனா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இந்த டீட்டெயிலை சொல்லலான்னு போகிறாங்க. அப்போ தான் இவங்க அபி போய் பார்த்த உடனே அவர் தான்
பார்க்க வந்திருக்காரு. நீங்கள் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டு போனீங்க. இங்கே பாருங்கள், என்னை நீங்கள் அடிக்கடிக்க ஜெயிலில் பார்க்க வந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து இருக்குது. அந்த கருணா வந்து நீங்கள் என்னை பார்த்துட்டு போகிற விஷயம் தெரிஞ்சால் உங்களையும் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவான் என் மேலே இருக்கிற கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இப்போ நான் அவங்ககிட்ட இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்ன உடனே அபிக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போது நீங்கள் என்னை பார்க்க வந்த விஷயம் தெரிஞ்சு அவன் உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு. இல்லை, வேறு ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. நீ எந்த தப்பும் பண்ணலைல்ல, தப்பு பண்ணதெல்லாம் அந்த கருணா தானே. அவன் தப்பு பண்ணான்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி எப்படியாச்சும் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற வீட்டு பத்திரத்தை என்னுடைய பத்திரத்தை நான் மீட்டிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தேன். ஆனால் அப்படி கரெக்டாக கை மாறும்போது அவங்களோட ஆளுங்களோடைய வந்து அவன் பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டான். அப்படி தப்பிச்சு ஓடும்போது நான் அங்கே ஒரு கோயிலில் வந்து பிள்ளைங்களோட ஸ்கூல் பேக்கெல்லாம் இருந்துச்சு. அந்த பேக்லாம் அந்த ரிப்போர்ட் அவங்க கையில் பட்டிருக்கக்கூடாதுன்னு மறைச்சி வச்சேன். ஆனால் இப்போ நான் அந்த ரிப்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அந்த கர்ணாவை மிரட்டிகிட்டு இருக்கிறது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுறீங்க? அவனை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. நானே அவனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது தான் 10 வருஷமாக நாங்கள் ஜெயிலில் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு அந்த வீட்டு பத்திரம் வேணுன்றதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு என் வீட்டு பத்திரம் முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அபிக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு அவரோட வேலையை ஆகணும், அதனால் அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வச்சுருக்காரு. இப்போ இந்த ஆதாரம் அபிக்கும் தேவைப்படுது. இப்படி நீ யோசிச்சு பார்த்த உடனே தான் என்ன சொன்னீங்க நீங்கள்? ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தப்பு பண்ணலைல அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் நான் தப்பு பண்ணலை, அந்த பார்வதி அக்காவை அவன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவன் கொலை பண்ணலை. கொலை பண்ணதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி விஷம் கொடுத்து அவன் கொலை பண்ணியிருக்கான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. கத்தி கொடுத்ததுனால மட்டும் அவங்க சாகலை. ஸோ அவங்க வந்து பாலில் விஷம் கலந்து கொடுத்ததுனால தான் அவங்க செத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு இந்த விஷயத்த கேட்டு அபியே ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. ஆனால் அவங்கள கொலை பண்ணலை, அவங்க ஆல்ரெடி செத்து தான் கிடந்தாங்க. நான் அந்த கத்தியை மட்டும்தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. ஓ, அப்போது எல்லாமே பண்ணது கருணா தானா அப்படின்னு நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்களா, அதை முதல்ல முழுசாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பார்வதி அவங்க செத்து போனவங்க கருணா தான் அவங்களே கொலை பண்ணியிருக்கான். பாலில் விஷத்தை கொடுத்து கொலை பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் கத்தியால் குத்தி உன் மேலே அவன் பழிய போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே இந்த விஷயத்தை ஏன் நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? இவ்வளோ நாளாக வெளியில் வரத்துக்கு ஆதாரம் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தேன். இப்போ எனக்கு அதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. என் அண்ணனும் என்னை வெளியில் எடுக்க முன் வந்திருக்காரு. என் அண்ணன் இருக்கிற விஷயம் கூட அந்த கருணாவுக்கு தெரியாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஆதாரத்தை மிஸ் பண்ணிட்டீங்களே. எப்படியாச்சும் அந்த ஆதாரத்தை தேடி கண்டுபிடிச்சிருங்க. நான் அது நான் கண்டிப்பாக சீக்கிரமாக பரோலியாச்சும் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் நானே அந்த ஆதாரம் இல்லைன்னு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட சொல்கிறதுனால மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த சமயத்தில் கரெக்டாக இன்னொருத்தர் வந்து உன்னை பார்க்க ஜெயிலுக்கு ஆள் வந்திருக்கா அபி, உன்னை தனியாக பர்சனலில் மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, நீங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. என்னை பார்க்க கண்டிப்பாக ஸ்பெஷல் பர்மிஷனில் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கருணாவா இல்லை வெற்றியாக தான் இருக்கும். நீங்கள் மட்டும் அவங்க கண்ணில் பட்டீங்க அவ்வளோதான். நீங்கள் முதல்ல இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் உங்களுக்கு அடையாளம் தெரியாது அப்படின்னு. உங்களை அடையாளம் எப்படி தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் மிரட்டினதா உங்களை அடையாளம் தெரியாது. ஆனால் நீங்கள் வீட்டு பத்திரத்தை வாங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, அப்போ உங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே. நீங்கள் போய் மறைச்சிக்கோங்க, எங்கேயாச்சும் இங்கேருந்து போயிடுங்க, என்னை பார்க்க இனிமேல் வராதிங்க. எப்படியாச்சும் அந்த ஆதாரத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆதாரத்தோட வீட்டுக்கு வாங்க, அதாவது ஜெயிலுக்கு வாங்க என்னை பார்க்க அப்படின்னு அபி சொன்ன உடனே அங்கே வெற்றி வந்திருக்காங்க அப்படின்னு உடனே அவருமே அங்கேருந்து கிளம்பி முழுசாக சொல்ல வந்த விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்க வந்த விஷயத்த கேட்காமலே அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் அபிக்கிட்ட சொல்லிட்டே கிளம்பிட்டார் அவர். அப்புறம் வெற்றி வராது. வெற்றி வந்து பார்த்துட்டோம். நீ இங்கே என்னடி பண்ணுற, உன்னை பார்க்க யாராவது வந்துருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு. பொய் சொல்லாதே, உன் அண்ணன் ஜெயிலில் பார்க்க இத்தனை வருஷமாக வரவே இல்லைன்னு என்னை பார்க்கும்போதெல்லாம் உன் அண்ணன் பொய் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அந்த காஞ்சனா வந்தது எதுக்காக தெரியுமா? ஜெயிலில் உன்னை பார்க்க யாரோ வந்ததா சொல்கிறதுக்கு தான் அந்த காஞ்சனா வந்திருக்கா. ஆனால் அவளுக்கு அடிபட்டுருக்கிறதுனால எங்களால் தெரிஞ்சுக்க முடியாது இருந்துச்சு. அவளுக்கு இப்போ கான்சியஸ் வந்துருச்சு. அவள் அந்த விஷயத்தை பற்றி எங்ககிட்ட சொல்லிட்டா அப்படின்னு உடனே அப்போது சொல்கிற பற்றின
விஷயத்த சொல்லிட்டாங்களா அப்படின்னு அபி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுடி, உன் அண்ணன் தானே உன்னை பார்க்க வந்தது, என்கிட்டயே உன் அண்ணன் போய் சொல்கிறானா? 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி கர்ணாவை அட்டாக் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? உன் அண்ணன் இருக்கிற விஷயத்த இது வரைக்கும் கர்ணா கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தப்புன்னு இப்போ தெரியுது. உன்னை பார்க்க ஜெயிலுக்கு ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்கள எல்லாரையும் நீ விலைக்கு வாங்கியிருக்க. அதனால தான் யாருமே எங்ககிட்ட விஷயத்த சொல்லலை. ஆனால் அந்த காஞ்சனா மட்டும் அப்படி கிடையாது, எங்ககிட்ட விஷயத்த சொல்லணும்னு வந்தாங்க. அவங்களே இப்போ அடி போட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. ஆனால் இப்போ தான் அவங்க விஷயம் சொல்லியாச்சு இல்லை, உன்னை பார்க்க அப்போ யாரோ வந்துட்டுருக்காங்க, பொய் சொல்கிறீங்கள அப்படின்னு வெற்றி கேட்கவும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அபி வந்து அப்படியெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நடிக்காதிரி, அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி உன்னால் பொய் சொல்ல முடியுது அப்படின்னு வெற்றி வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. ஆமாம், அப்படியே இருந்தால் மட்டும் என்ன, என் அண்ணன் தான் என்னை பார்க்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லிடுறாங்க, போய் சொல்லிடுறாங்க. அந்த ஆள் பார்க்க வந்தாங்க அப்படின்றது மறைச்சிட்டு என் அண்ணன் தான் பார்க்க வந்தார். என்ன இப்போது என்னை என் அண்ணன் பார்க்க வந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும்? இங்கே பாரு, என் அண்ணன் என்னை பார்க்க வந்தது உண்மைதான். நீ இது வரைக்கும் கருணா கிட்ட என் அண்ணனை பற்றி சொல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் அண்ணனுக்கு குடும்பம் இருக்குது, தயவு செஞ்சு நீ என் அண்ணனை பற்றின விஷயத்த கருணா கிட்ட சொல்லிடாத. நான் எதுவும் கருணாக்கு எதிராக பண்ணவே இல்லை, நான் தான் படித்து சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் என்னை நம்பாமல் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? இங்கே பாரு, நானே எப்படியாச்சும் இங்கேருந்து வெளியில் வருவேனான்னு பார்த்துட்ருக்கேன். போதும், நான் தண்டனை அனுபவிச்சது, தேவையில்லாமல் என் மேலே பழிய போடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். என்ன ஏதுன்னு கூட என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் விசாரித்து பார்க்காம உன் இஷ்டத்துக்கு என் மேலே அடுக்கடுக்காக பழிய போட்டுக்கிட்டே போகாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டி என்ன பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நான் எந்த தப்புமே பண்ணலை, வெளியில் வரணும்னு ஆசைப்படுறியா? அது எக்காலத்துலேயே நடக்காதுரி. இப்போ உன்னை ஜெயிலில் பார்க்க உன் அண்ணன் வந்துட்டான்னு விஷயத்த சொல்லிட்டல, இதுக்கப்புறம் கருணாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். அது தெரியாமல் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோ. இதுக்கப்புறமாச்சு ஏதாச்சும் கருணாவை பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். காஞ்சனா ஒரு ஆள் போதும், கண் விழிச்சிட்டாங்க. இங்கே நின்று எந்த நேரமும் நீ என்னென்ன பண்ணுறத வாட்ச் பண்ணி எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா ரொம்பவே பயமாக இருக்குது அபிக்கு வந்து. இப்போ காஞ்சனா கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்களா, சுடரை பற்றின விஷயம் அவங்களுக்கு இன்னும் ஞாபகம் இல்லை போல இருக்குது. அவங்க பூர்ணமாக குணமாயிட்டா சுடரை பற்றிய விஷயத்த சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ அடுத்து வந்து எப்படியாச்சும் நமக்கு அந்த ஆதாரம் கிடைக்கணும், நம்ம வெளியில் வந்துடணும் அண்ணன் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுடரை நம்ம சீக்கிரமாக போய் பாதுகாப்பணும், சுடரை பற்றின விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அபி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அபி நினச்ச மாதிரி சுடரை பற்றின விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க ஜெயிலிருந்து வெளியில் போயிட்டு சுடரை பாதுகாக்க போகிறாங்களா, இல்லை காஞ்சனாக்கும் ஞாபகம் வந்து எல்லா விஷயத்தையும் கருணா கிட்ட சொல்ல போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.